அன்பானவர்களுக்கு வணக்கம். உங்களுடைய ஐபி ஒரிஜினலா அல்லது டூப்ளிகேட்டா அப்படின்னு எப்படி செக் பண்றது, ஏஜென்ட்களிடம் ஏமாறாமல் எப்படி தப்பிப்பது அப்படின்னு இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்ப நம்ம சேனலை புதுசா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய போன்ல கூகுள் பேஜை ஓபன் பண்ணுங்க. இந்த கூகுள்ங்கிறத டச் பண்ணுங்க. உங்களுடைய பேஜ் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். அந்த சர்ச் பார்ல ஐபிஏ செக் ஆன்லைன் சர்ச் பண்ணிட்டு ஓகே பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய பேஜ் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். அதுல ஃபர்ஸ்ட் இருக்க லிங்க், அதாவது செக் ஒர்க் பாஸ் அண்ட் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. உங்களுடைய பேஜ் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். அதுல இந்த எல்லோ கலர்ல தெரியுது பாருங்க பாக்ஸ், அதை கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய பேஜ் இதே மாதிரி ஓப்பன் ஆகும். உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் வேணும் அப்படின்னு கேக்குது. தமிழா இருந்தா தமிழ் அமுக்குங்க, இங்கிலீஷ் வேணும்னா இங்கிலீஷ் அமுக்குங்க. எனக்கு தமிழ் வேணும், நான் தமிழை கிளிக் பண்றேன். அதுக்கப்புறம் உங்களுடைய பேஜ் இந்த மாதிரிதான் ஓப்பன் ஆகும். தமிழை கிளிக் பண்ணிட்டு கண்டினியூ, அதாவது தொடரவும் அப்படின்னு இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய பேஜ் இந்த மாதிரிதான் ஓப்பன் ஆகும். அதுல ஆரம்பிக்கவும் அப்படின்னு இருக்கு பாருங்க, அதை டச் பண்ணுங்க. இங்கிலீஷா இருந்தா கண்டினியூ அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் உங்களுடைய பேஜ் இந்த மாதிரிதான் ஓப்பன் ஆகும். இதுல உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை ஃபில்அப் பண்ணுங்க. இந்த கேலண்டர் மாதிரி தெரியுது பாருங்க, அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுடைய வருஷம், தேதி, மாசம் எல்லாம் வரும். அதை போட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய ஒர்க் பெர்மிட்டை வச்சு செக் பண்ண போறீங்களா இல்ல பாஸ்போர்ட்டை வச்சு செக் பண்ண போறீங்களான்னு கேக்குது. அதாவது வெளிநாட்டு அடையாள எண் அப்படின்னா ஒர்க் பெர்மிட், கடவுச்சீட்டு எண் அப்படின்னா பாஸ்போர்ட். எனக்கு பாஸ்போர்ட்டை வச்சு செக் பண்ண போறேன். அப்ப கடவுச்சீட்டு எண் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு பாஸ்போர்ட் நம்பரை கீழே போடுங்க. அதுக்கப்புறம் நான் ரோபோ இல்லை அப்படின்னு இருக்குல்ல, அந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய பேஜ் இந்த மாதிரிதான் ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் சமர்ப்பிக்கவும், அதாவது சப்மிட்னு இருக்கு பாருங்க, அதை கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுடைய பேஜ் இந்த மாதிரிதான் ஓப்பன் ஆகும். அதாவது பதிவு எதுவும் காணப்படவில்லை, உங்களுடைய ஐபிஏ ஒரிஜினல், அதாவது உங்களுக்கு உண்மையாவே ஐபிஏ ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னா இதுல ரிலீஸ் ஆயிருக்குன்னு காட்டும். அதாவது டூப்ளிகேட்டா இருந்துச்சுன்னா இதுல ஸ்டேட்டஸ் காட்டாது. அவ்வளவுதான் நண்பர்களே. இந்த மாதிரி செக் பண்ணாவே நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்மளுடைய ஐபிஏ ஒரிஜினலா அப்படின்னு. உங்களுக்கு நீங்க பணம் கட்டின ஏஜென்ட் இந்த ஐபி ரிலீஸ் ஆயிருச்சு அப்படின்னு காட்டினாங்கன்னா உடனே இந்த முறையை பயன்படுத்தி செக் பண்ணி பாருங்க. இந்த தகவல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும். இது போல பயனுள்ள வீடியோ வேணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மீண்டும் ஒரு அடுத்த நல்ல பயனுள்ள வீடியோல சந்திப்போம். மகிழ்ச்சி.